தமிழ் மொழியை நேசிக்கும் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ யாருக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா, பேட்டரி லைஃப் சீக்கிரம் குறைஞ்சிக்கிட்டே இருக்குப்பா, இதுக்கு வேறு வழியே இல்லையா, பேட்டரி குறைஞ்சிக்கிட்டே இருக்குது, ஏதாவது ஒரு ட்ரிக் இருக்கா பேட்டரி குறையாமல் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது உங்களுக்காக தான். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ என்ன அப்படின்னு சொல்லிட்டு டைட்டில் அண்ட் தம்ப்நெயில் பார்த்தே வந்திருப்பீங்க. இந்த வீடியோ எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். அதாவது ஒரு ஆன்லைன் கிளாஸ் நடக்கிறவங்க, அதுக்கப்புறம் நிறைய பேர் கேம் விளாடுவீங்க. ஸோ அவங்களுக்கு எல்லாத்துக்குமே பேட்டரி ரொம்பவே கம்மியாகுதுங்கிற ப்ராப்ளம் எதுவும் இருந்துச்சுன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எந்த ஒரு இது பாயிண்ட்டையுமே நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்படின்னா தான் நீங்கள் வந்து பேட்டரியை சேவ் பண்ண முடியும். அதாவது பேட்டரி வந்து ஃபாஸ்ட்டாக குறையாது. ஸோ அது நிறைய பேருக்குமே ப்ராப்ளம் இருக்குது. அதாவது ஆன்லைன் கிளாஸ்லாம் அட்டன் பண்ணும்போது நிறைய பேர் சார்ஜ் போட்டுக்கிட்டே வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்ணுறதை நான் பார்த்துருக்கேன். அது வந்து ரொம்பவே பெரிய ஒரு ஆபத்தானது. ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லானது தான். ஸோ நம்ம சேனலுக்கு இப்போ தான் புதுசாக வந்திருந்தீங்கன்னா கீழே அந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணணும், பக்கத்தில் இந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி அதில் ஒரு ஆப்ஷன்ஸில் ஆளுங்க அதை கொடுத்துட்டிங்கன்னா இதே மாதிரி நல்ல நல்ல வீடியோஸ் உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துக்கிட்டே இருக்கும். நீங்களும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஸோ என்கிட்ட நீங்கள் பேசணும்னு நினச்சிங்கன்னா எல்லா சோஷியல் மீடியா லிங்க்குமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இதெல்லாமே நீங்கள் ஃபாலோ பண்ணி மெசேஜ் பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராமோட ஐடி சைடில் காட்டிக்கிறேன். இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணலன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க எப்படி பேட்டரியை சீக்கிரம் குறைக்க விடாமல் தடுக்கிறது அப்படின்ட்டு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு பேட்டரி ட்ரைன் ஆகிற காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம அதாவது இப்போ ஸ்விக்கி மேப்ஸு அந்த மாதிரி இதிலெல்லாம் நம்ம இப்போ ஆர்டர் பண்ணோம். அதாவது அந்த ஆப்புக்குள்ளே போனாலே ஆட்டோமேட்டிக்காக ஜிபிஎஸ் வந்து ஆன் ஆயிரும். அதாவது நம்மளோட லொக்கேஷன் வந்து ஆன் ஆயிரும். இப்போ எதுக்குன்னா நம்மளோட கரண்ட் லொக்கேஷன் அவங்க வந்து ட்ராக் பண்ணி கொண்டு வரக்காக. இப்போ ஸ்விக்கி அந்த மாதிரினா கரண்ட் லொக்கேஷன் பார்க்குறக்காக, மேப்பும் கூட அந்த மாதிரி தான் பண்ணுறாங்க. ஸோ நம்ம ஆன் ஆகுறதெல்லாம் ஓகே ஆன் ஆயிடுது அப்படின்னு சொல்லி நம்ம விட்டுறோம். பட் ஆஃப் பண்ணுறதுக்கு அது தானால் ஆஃப் பண்ணாது, நம்ம தான் ஆஃப் பண்ணணும். ஸோ இந்த தப்பு நிறையா பேர் பண்ணுறீங்க. ஸோ நீங்கள் அதாவது இப்போ பாருங்கள், உங்கள் மொபைலில் லொக்கேஷன் ஆனில் இருந்துச்சுன்னா அதை மறக்காமல் ஆஃப் பண்ணிடுங்க. அது ஆனில் இருந்துச்சுன்னா ட்ராக் பண்ணிக்கிட்டே இருக்கும். இப்போ நீங்கள் இந்த இடத்துல இருக்கீங்க, அந்த இடத்துல இருக்கீங்கன்னு சொல்லிட்டு அது ட்ராக் பண்ணிக்கிட்டே இருக்கும். அதனால பேட்டரி லைஃப் உங்களுக்கு ரொம்பவே குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் இன்னும் ஆஃப் பண்ணலைன்னா லொக்கேஷனை மறக்காமல் போய் ஆஃப் பண்ணிடுங்க. அடுத்தது ரெண்டாவது பாயிண்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பேட்டரி இப்போ ரொம்ப குறையிறதுக்கு இது ஒரு பாயிண்ட். அதாவது ரொம்பவே ஒரு முக்கியமான பாயிண்ட்னே சொல்லுவேன். என்ன அப்படின்னா பிரைட்னஸ் லெவல். அதாவது நம்ம மொபைலோட பிரைட்னஸ் லெவல் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம சில பேர் வந்து பார்த்திங்கன்னா மீடியம் அந்த மாதிரி நம்மளே நோட் பண்ணி வச்சுக்கிடுவோம். ஆனால் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோவில் போட்டுருவாங்க. ஸோ ஆட்டோவில் போடுறது வந்து ரொம்பலாம் அக்யூரேட்டியாலாம் ஒர்க் ஆகுது. சில டைமில் அதெல்லாம் ஒர்க்காகவே ஆகாது, ஏன்னு தெரியல. அதோட சென்சார் ப்ராப்ளமாக இருக்கலாம், அந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ நீங்கள் ஆட்டோவில் போடுறத தவிர்த்துடுங்க. ஆட்டோ மோடில் போட்டிங்கன்னா அது வந்து சில டைம் ஒர்க் ஆகும், சில டைம் ஒர்க் ஆகாது. அது வந்து உங்களுக்கு அது வேஸ்ட்டு தான். பேட்ரி லைஃப் வந்து ரொம்பவே அது வந்து எடுத்துக்கிடும். ஸோ ஓகேவா, உங்களை டிஸ்பிளேக்கு தான் முக்கால்வாசி பேட்டரியே போகும்னு சொல்லலாம். ஸோ அதனால் டிஸ்பிளேயில் உள்ள நம்ம ஃபங்க்ஷன்ஸை குறைக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து பேட்டரி லைஃபு குறையிறதுக்கு ரொம்பவே ஒரு பெரிய சான்ஸ் இருக்குது. அதனால் நீங்கள் ஆட்டோ மோடில் போட்டிருந்தீங்க அப்படின்னா அதை எடுத்து விட்டுட்டு உங்களுக்கு தேவையான அளவுக்கு அதாவது நீங்கள் கன்ஸ்டண்ட்டாக உங்களுக்கு தேவையான அளவுக்கு பிரைட்னஸ் லெவலை வச்சுக்கோங்க. அது மூணாவது பாயிண்ட்டு. இதுவுமே ஒரு மெயினான பாயிண்ட்டு தான். இது வந்து பார்த்திங்கன்னா இதுவுமே கொஞ்சம் பேட்டரி எடுக்க தான் செய்யும். அதாவது பேட்டரி லைஃப் வந்து நல்லாவே எடுக்க தான் செய்யும். என்ன அப்படின்னா, நம்ம வாட்ஸ்அப்பு இப்போ சாதாரண மெசேஜ் அந்த மாதிரிலாம் கீபோர்டு யூஸ் பண்ணுறோம்ல. ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே பேட்டரி எடுக்கும். ஆமாம், அதுக்கு என்ன பேட்டரி எடுக்காது, மொபைலோட தான் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு பேட்டரி எடுக்காது. நம்ம அதோட சவுண்டு, அப்புறம் வைப்ரேஷன். இப்போ சில மொபைலெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வைப்ரேஷன் வந்து நம்ம வச்சுருப்போம். ஸோ டைப் அடிக்கும் போதில் வந்து பார்த்தீங்கன்னா வைப்ரேஷன்லாம் கொடுக்கும். சில மொபைலில் கீ சவுண்டு, அதாவது ஒவ்வொரு கீ கொடுக்கும் போதே கீ சவுண்டு கேட்கும். ஸோ அதெல்லாம் ஆஃப் பண்ணி வச்சுருங்க. அது எப்படி ஆஃப் பண்ணுற அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களோட செட்டிங்ஸ்குள்ளே போயிருங்க. செட்டிங்ஸில் வந்து பார்த்திங்கன்னா லாங்குவேஜ் அண்ட் இன்புட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷன்ஸ்குள்ளே போனீங்கன்னா நீங்கள் என்ன கீபோர்டு அதை யூஸ் பண்ணுறீங்களோ அது இருக்கும். நான் ஜிபோர்டு யூஸ் பண்ணுறேன், அதனால் ஜிபோர்டு இருக்குது. 100ல் 95% நிறைய பேர் ஜிபோர்டு தான் யூஸ் பண்ணுவீங்க. ஸோ அதை கொடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ப்ரிஃபரன்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ அதில் போய்ட்டு உங்களுக்கு தேவையானது மட்டும் எனேபிள் பண்ணிட்டு தேவையில்லாதெல்லாம் டிசேபிள் பண்ணிடுங்க. அதில் இருக்கும் கீ சவுண்டு, கீ வைப்ரேஷன்ஸ், அப்புறம் நிறைய எக்கச்சக்கமானது இருக்கும். எல்லாமே டிசேபிள் பண்ணிவிடுங்க. இதுலேருந்து எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பாதி பேட்டரி லைஃபை சேமிக்கலாம். நாலாவது பாயிண்ட்டு. இது வந்து பார்த்திங்கன்னா ஓல்டு மொபைல்ஸ் வச்சுருக்கவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல் ஆகும். அதுக்குன்னு புது மொபைலுக்குலாம் கிடையாதா அப்படின்னு கேட்காதீங்க, உங்களுக்கும் தான் உண்டு. ஓல்டு மொபைல் வச்சுருக்கவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம ஒரு 25% தான் சார்ஜ் இருக்குப்பா, 20% தான் சார்ஜ் இருக்குது, ஆனால் எனக்கு வந்து ஒரு 3 ஹவர்ஸ்க்கு மேலே வேணும், நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே ஒரு இது நல்ல விஷயம் தான். இந்த ட்ரிக்கை நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள். எதுக்கு அப்படின்னா, இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு முக்கியமான ஒரு எமர்ஜென்சி, ரொம்பவே ஒரு எமர்ஜென்சி, எனக்கு பேட்டரி லைஃப் வேணும் அப்படிங்கிற சமயத்தில் இதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா, என்னது அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல்ல நீங்கள் டெவலப்பர் ஆப்ஷன்ஸ் எல்லாருமே தெரியும்னு நினைக்கிறேன். டெவலப்பர் ஆப்ஷன்ஸ் தெரியல அப்படின்னா நம்ம வீடியோவில் செய்கிற மாதிரியே செய்யுங்க. டெவலப்பர் ஆப்ஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா செட்டிங்ஸில் அபவுட் ஃபோனில் வாங்க. அபவுட் ஃபோனில் வந்து ஏதாவது ஒரு ஆப்ஷன்ஸ். ஸோ நான் விவோ மொபைல் வச்சுருக்கேன், அதனால் விவோ மொபைலில் உள்ளது மாதிரி நான் கிளிக் பண்ணுறேன்.
அதில் நீங்கள் கிளிக் பண்ணிங்க, அதாவது ஒவ்வொரு மாடல் நம்பர், அதாவது பேஸ் நம்பரு, அப்புறம் வெர்ஷன், அதாவது ஏதாவது ஒரு நம்பர் மாதிரி இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு டெவலப்பர் மோடு வந்து பார்த்தீங்கன்னா எனபிள் ஆயிரும். ஸோ எனபிள் ஆனதுக்கப்புறம் டெவலப்பர் மோடில் போய் வந்து பார்த்தீங்கன்னா அதை எனபிள் பண்ணிவிட்டு டெவலப்பர் ஆப்ஷன்ஸ்குள்ளே போய் அனிமேஷன், சரியா, ஒரு 3 அனிமேஷன் இருக்கும். 3 அனிமேஷனையுமே ஆஃப் பண்ணி வச்சுருங்க. அந்த 3 அனிமேஷனையுமே நீங்கள் ஆஃப் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா உங்கள் பேட்டரி லைஃப் வந்து பாதிக்கு பாதி வேஸ்ட் ஆகாது. அதாவது உங்களுக்கு வந்து 20% தான் இருக்கேன்னா எனக்கு 2-3 ஹவர்ஸ் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஒரு ஓல்டு மொபைலுக்கு. இப்போ புது மொபைலுக்கு அப்படின்னா நீங்கள் அது ரொம்பலாம் யூஸ் பண்ண வேண்டாம். ஒரு 10% கீழே வந்ததுக்கப்புறம் இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணிக்கலாம். ஓல்டு மொபைலுக்கு 20, 25, 30 அதில் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். லாஸ்ட்டு 5வது ட்ரிக்கு அன்இன்ஸ்டால் பண்ணுறது. என்ன அன்இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா அன்வான்ட் ஆப்ஸ். ஸோ நிறைய பேர் அன்வான்ட் ஆப்ஸ் எக்கச்சக்கமாக வச்சுருப்போம். அதாவது தேவைப்படும், ஆனால் 6 மாதத்துக்கு ஒரு தடவை, 1 வருஷத்துக்கு ஒரு தடவை யூஸ் பண்ணுற ஆப்பெல்லாம் நீங்கள் டெலீட் பண்ணிடுங்க. லைக் வந்து பார்த்தீங்கன்னா வெதர் ஆப்பு, அப்புறம் கால் ரெக்கார்டிங் ஆப்லாம் நம்ம எக்ஸ்ட்ராவாக ஏதாவது ஏற்றிருந்தோம் அப்படின்னா தயவு செஞ்சு அதெல்லாம் அன்இன்ஸ்டால் பண்ணிடுங்க. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான பேட்டரி லைஃப் எடுக்கிறாங்க. ஸோ அந்த ஆப்பில் வந்து பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான பேட்டரி லைஃப் போகுது. ஸோ நீங்கள் தயவு செஞ்சு அதை அன்இன்ஸ்டால் பண்ணிடுங்க. ஸோ வெதர் ஆப்பு கூட உங்கள் மொபைலே டிஃபால்ட்டாக வந்துடும். ஸோ எல்லா அன்வான்ட் ஆப்ஸுமே டெலீட் பண்ணிடுங்க. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலாக இந்த 5 டிப்ஸுமே நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த 5 டிப்ஸில் எது உங்களுக்கு பிடிச்சது, அதுவும் இல்லாமல் இந்த 5 டிப்ஸில் நீங்கள் ஏதாவது ஒரு இதை நீங்கள் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தீங்க, அதாவது இந்த தப்பை நான் பண்ணிக்கிட்டு இருந்தேன், அதாவது அன்வான்ட் ஆப்ஸ் வச்சுருந்தேன், அப்புறம் ஏதாவது இதில் உள்ள தப்பு எதுவும் நீங்கள் பண்ணிகிட்டு இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் என்ன தப்பு பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். ஸோ நம்ம சேனலுக்கு இப்போ தான் புதுசாக தெரிஞ்சிங்கன்னா கீழே இருக்கிற அந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனும் பக்கத்தில் அந்த பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி அதில் வர ஆப்ஷன்ஸில் ஆளுங்கிறது கொடுத்துட்டிங்கன்னா இதே மாதிரி நல்ல நல்ல வீடியோஸ் உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே, இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 100%மே நம்ம சேமிக்கலாம் அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனால் நீங்கள் இது எல்லாமே நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு 50% வந்து நீங்கள் வந்து பேட்டரி வந்து லோ ஆகாமல் பார்த்துக்கலாம். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ அவ்வளோதான். அந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா ஒரே ஒரு லைக் கொடுங்க. பிடிச்சிருச்சுன்னா ஒரே ஒரு ஷேர் பண்ணிடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாருக்குமே. அதாவது பேட்டரி போகுதுன்னு இருந்தாங்கன்னா இந்த வீடியோ ஒரு ஷேர் பண்ணிடுங்க. நம்ம சேனலுக்கு இப்போ தான் புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி நம்ம சேனலில் சொல்லிடுங்க. ஸோ இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ். லைஃப் இஸ் ஃபேஷன், ஃபேஷன் இஸ் நாட் பெர்மனன்ட்.